பெரும்பாலும் இப்போ நான் சொல்கிறத கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் குழந்தைங்களையும் நோட் பண்ணி பாருங்கள். குறிப்பாக அவங்களுடைய வயிறு பாருங்களேன், எல்லாம் அப்படி உப்பிட்டு தான் இருக்குது, உபசமாக இருக்குதுங்க. 3 வேளையும் இந்த குழந்தைங்களுக்கு பசி எடுத்துச்சா இல்லையாங்கெல்லாம் இந்த தாய்மார்களுக்கு அந்த கவனிப்பே கிடையாதுங்க. அந்த 3 வேளையும் என் கடமை, நான் என் குழந்தைய சாப்பிட வச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற அக்கறைங்கிற பேரில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஆபத்தில் போய் முடிஞ்சிட்ருக்குது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டில் அத்தனை பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு வயிறு உபசத்தினால வயிற்று வலி, அதாவது மலச்சிக்கல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் இது சளி விடுறதே இல்லைங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா அதுவும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக ஆட்டி வச்ச மாவெல்லாம் வந்துட்டு 4 கணக்கில் வச்சு அதுக்கப்புறம் இட்லி தோசை சுட்டு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கேடான உணவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சல் இதெல்லாம் வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது உடலே செய்யக்கூடிய சிகிச்சைன்னு கூட அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. உடனே மருந்து மாத்திரை கொடுத்து அதை ஆஃப் பண்ணுறீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா? எங்கள் குழந்தைங்களுடைய ஒரு விஷயம் என்னங்க, அவங்களுடைய போக்கில் விட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அழகாக விளையாடுவாங்க, நான் டயர்டாகட்டும் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க, அப்படியே ஆனந்தமாக தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு அந்த பசிங்கிற அந்த உணர்வு ஏற்படும் போது அவங்க உங்கள்கிட்ட அணுகிற விதத்தில் அந்த தாய் புரிஞ்சிக்க முடியுங்க. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ பசி எடுத்தால் அப்போ நீங்கள் ஒரு கூழோ கஞ்சோ அதெல்லாம் கொடுங்க. அதேமாதிரி பாலில் மாட்டுப்பால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்ச பாலாக, வாரத்தில் 7 நாள் 7 விதமான பால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா? தேங்காய் பால் இருக்குது, பருத்தி பால் இருக்குது, ராகி பால். இதுதான் எனக்கு எங்கள் அம்மா ஆட்டி சின்ன வயசில் எனக்கு பால் கொடுத்தாங்க. கம்பு பால் அவ்வளோ ருசியான பால். அதுக்கப்புறம் சோயாவில் நீங்கள் பால் செய்ய முடியும். மாங்கல்ய பால்னு ஒரு பால் இருக்குது. பாதாம் பருப்பு இருக்குல்ல, அதை நைட்டு ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு பாதாம் கொஞ்சம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு ஆட்டி பால் எடுத்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பாதாம் பால் லைட்டாக ஒரு குங்குமப்பூ போட்டிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். ஏலக்காய் தூள்லாம் போட்டிங்கன்னா ஆஹா அருமையாக இருக்கும். 7 விதமான பால் நான் சொல்லிட்டேங்க. இப்போ இல்லை எந்த மாட்டுப்பால் வந்துச்சு, மாட்டுப்பால் நீங்கள் குடிக்க வைக்கும் போது இல்லை என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதை பற்றி இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். இதனால் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுங்க. பாலை பற்றியே நான் தனியாக பதிவு உங்களுக்கு நான் பேசி ஆகணும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு. முதல்ல குழந்தைங்களுக்கு பசி எடுத்துச்சான்னு கவனிங்க. உங்கள் கடமைக்கு நீங்களா பட்டுக்கு நான் வந்து குழந்தை சாப்பிட்டுச்சுங்க அக்கறைங்கிற பேரில் தயவு செஞ்சு அவங்கள இப்போவே நோயாளி ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். ஸோ இது உங்களுடைய கவனத்திற்கு. பசி எடுத்து தான் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செரிக்கிற மாதிரி எளிமையான ஆகாரங்களை அவங்களுக்கு கொடுங்க. நன்றி.